வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சாரீக்கு சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மாடல் வச்சு தைக்க போகிறோம். ஹேண்ட் வச்சு நார்மலாக எல்லா வயசில் இருக்கவங்களும் போடுற மாதிரி இந்த மாடல் தான் நான் தைச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அதுவும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸில் லைனிங்கில் எல்லாமே முதுகு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கேன்வாஸில் தான் மாடல் வைக்க போகிறோம். கேன்வாஸோட உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர்லேருந்து அப்படியே இடுப்பு மடித்து தைப்போம் பாருங்கள். நம்ம லைனிங்கில் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே உயரத்தை கேன்வாஸில் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2 மடிப்பாக 6 இன்ச்சு வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இப்போ 2ஆ மடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மடிப்பு பக்கத்துலேருந்து ஹேண்ட்வாஸில் நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். நார்மலாக 2.25 எடுத்தோம் அப்படின்னா 1/4 இன்ச் அதிகமாக எடுக்கணும். அதனால் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அளவு கம்மியாக எடுப்பீங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுங்க. எப்போவுமே எல்லாருக்கும் ஒரே அளவு வராதுல்ல. அதனால தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து விளக்கத்தை கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து கீழேயும் அதே மாதிரி 3 இன்ச்சு அகலம் போட்டிருக்கேன். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். உயரத்தில் இருந்து இப்படி பாக்ஸாட்டு வரைஞ்சிட்டு நம்ம அந்த கீழே கார்னர் இருக்கு இல்லையா, மடிப்பு பகுதியில் இருந்து வெளியில் நம்ம அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதிலேருந்து ஒரு 2.25 இன்ச்சு உயரத்துக்கு கிராஸாக மார்க் பண்ணி அதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்டார் நெக் மாதிரி வளைவை வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ அடியில் அந்த மடிப்பு பக்கத்துலேருந்து 2 இன்ச்சு டேப் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மேலே அந்த நெக் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த இடங்களில் வந்து 1.5 இன்ச்சு அகலத்துக்கு அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நான் இணைச்சி விட போகிறேன். நமக்கு சென்டரில் மடிப்பு பக்கத்தில் வந்து 2 இன்ச்சு எடுத்துருந்தோம். அந்த இடம் கொஞ்சம் அகலமாக வர்றதுக்காக. நெக்கு சுற்றி வரக்கூடிய இடங்களில் வந்து 1.5 இன்ச்சு வர மாதிரி எடுத்துக்க. அதனால் இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்து நெக்கோட உயரம் 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அதிலேருந்து இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு நான் நல்லாவே அதை இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த நெக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்க அளவுகளை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா கேன்வாஸில் உள்பகுதியில் இருக்க அந்த வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்த கட் பண்ணணும். அந்த கார்னர் வரும்போதெல்லாம் அழகாக நம்ம ஷார்ப்பாக அப்படியே கட் பண்ணி திருப்பி கொண்டுட்டு வரலாம். இந்த வளைவு பார்த்திங்கன்னா மேலே வரக்கூடியது வந்து நம்ம பாக்ஸ் வரைஞ்சிருந்ததில் உள்பக்கமாக கொஞ்சம் வர்ற மாதிரி தான் வரைஞ்சிருந்தேன். அப்போ தான் நெக் வந்து பார்க்குற நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேன்வாஸை கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே விட்டுட்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அயர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ அயர்ன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நீளமான சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸை 2ஆ ஜாயின் பண்ணி தையல் போட்டு விரித்து வச்சுருக்கேன். அதை வந்து முதல்ல சுருக்கம் இல்லாமல் அப்படி வந்து உள்பகுதியில் வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ பிசுறு பகுதி இதில் தான் இருக்குது. அந்த உள்பகுதியில் நம்ம கேன்வாஸில் பசை இருக்கக்கூடிய பகுதி அப்படி ஒட்டி வர்ற மாதிரி கேன்வாஸை அப்படியே மாற்றி வைக்கணும். பசை இருக்க பகுதியில் வச்சு அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா கேன்வாஸ் மொத்தமாக அயர்ன் பாக்ஸில் சுருண்டுரும். அதனால் பசை பகுதி வந்து கிளாத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர் எல்லாமே ஒன்று போல் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். தேவையில்லாமல் அந்த கேன்வாஸை வந்து விரிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து அயர்ன் பண்ணும்போது விரிஞ்சு போகாது. அதனால தான் அந்த சென்டரில் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணாமல் அப்படி வச்சுருந்தேன். நீட்டாக வச்சு எல்லா இடமும் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாத்தை திருப்பிக்கிட்டோம் நல்லா அயர்ன் பண்ணணும். அப்போ அந்த பசை வந்து நல்லா கிளாத்தில் ஒட்டிடும். இப்போ அயர்ன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து அந்த நல்ல கிளாத்தில் உள்பகுதியில் லைனிங் வச்சு நார்மலாக ஜாயின் பண்ணுவோம்லே அதே மாதிரி ஜாயின் தையல் வந்து போட்டுவிட போகிறேன். சுற்றியும் ஜாயின் தையல் போட்டுட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுடலாம். இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனால் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எல்லாமே பிசரெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி அப்படியே இந்த கிளாத்தை 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு முதுகோட சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து அந்த மார்க்கர் வச்சு நேரே கோடு போட்டாச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் மடித்து அந்த இடங்கள் தெரிகிறதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேன்வாஸ் அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தில் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கத்தில் நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து லைட்டாக மடித்து தைக்க போகிறோம். ஏன்னா அந்த காப்பர் கிளாத் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பிசுறு வெளியே வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இப்படி வச்சுட்டு லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு உழைப்பு இருக்காது. அதனால நான் வந்து கேன்வாஸை விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத்து நிற்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த கட் பண்ணியிருந்த கிளாத்தை அப்படியே கேன்வாஸுக்கு மேலே நம்ம வந்து கேன்வாஸோட வடிவம் வந்து மாறாத அளவுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுக்கலாம். அந்த இடத்துல கார்னர் வருது இல்லையா, அதனால் அதில் நான் வந்து கொஞ்சம்
வெளியில் எடுத்துகிட்டு 2வது மடிச்சுட்டு அப்படியே வந்து தைச்சிருக்கேன். அடியில் வந்து நான் அந்த கிளாத்தை வந்து மடித்து தைக்கலை. ஏன்னா இடுப்பு நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதனால அது வந்து உள்ளே போயிடும். இந்த நெக்குக்கு 2 பக்கமும் வெளியில் வரக்கூடிய இடத்துல வந்து இந்த கிளாத்தை வந்து அப்படியே கேன்வாஸுக்கு மேலே மடித்து தையல் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பி பார்க்கும்போது இந்த இடத்துல எங்கேயுமே பிசுறு இல்லை பாருங்க. இது வந்து கொஞ்சம் கிளாத்து நல்லா சேஃபாக இருக்கும். எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அந்த பிசுறு வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து லைனிங்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க. அந்த லைனிங்குக்கு மேலே இந்த கேன்வாஸோட நல்ல பக்கம் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த கேன்வாஸில் படாமல் ஒரு தையல் போட்டு வெளியில் எடுத்துடணும். அப்போ சென்டர் வந்து கரெக்டான பாயிண்டில் இருக்கும், மாறவே மாறாது. அதுக்கப்புறமா கேன்வாஸில் படாத அளவுக்கு கழுத்தில் அப்படியே சுற்றி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும். ஒரு பக்கத்தில் ஆரம்பித்து அந்த கார்னரில் எல்லாமே நிறுத்தி வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு அப்படி வெளியில் எடுத்துட்டு அந்த கேன்வாஸை விட்டு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த வளைவுகள் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுட்டு கார்னர்லேயும் கட் பண்ணணும். நூலில் கட் ஆகிடக்கூடாது. அழகாக கட் கொடுத்து இதை வந்து திருப்பணும். அப்படின்னா இது வந்து இப்போ நல்ல பக்கத்துக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து லைனிங்கில் வச்சு தானே தைச்சிருந்தோம். இப்போ திருப்பி எடுக்கும்போது மேலே நல்ல பக்கத்துக்கு வரும். அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல பொறுமையாக எடுத்து விட்டுட்டு விளிம்பில் வந்து தையல் போட்டுடலாம். இது வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுனால தான் இந்த நெக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக அழகாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவான நெக்கெல்லாம் தைக்கும்போது இப்படி திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோவில் வச்சு தைக்கிறது. கேன்வாஸ் இல்லாமல் நம்ம மாதிரி இந்த இது தைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்க பழகுங்க. உங்களோட தையலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் விளிம்பில் தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த தையலை வந்து அப்படியே கொண்டுட்டு வந்து கேன்வாஸோட இந்த வெளிப்பகுதி இருக்குது பாருங்கள், அதுலேயும் அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ இந்த கிளாத் வந்து நல்லா பதிஞ்சு வந்துடுமா, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்படியே விட்டாலுமே இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு நீட்டாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் மாடல் வந்து முடியாத மாதிரி இருக்கும். அதுக்காக இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் ஒர்க்கு, பைப்பிங் அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ வந்து அந்த இடுப்போட சரியான உயரம் இருக்குது பாருங்க, அதை வந்து கரெக்டாக மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம இதுக்கு வந்து லேஸ் ஒர்க் வைக்கணும். அதுக்கு முன்னாடி முன்பகுதியும் வந்து நான் அப்படியே வந்து பிசுறு தெரியாமல் ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் பண்ணி தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம லேஸ் வச்சோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து முன்ன பின்ன வராது, ஒரே மாதிரி முன்கழுத்து வரைக்கும் அழகாக வந்துடும். அதுக்காக தான். ஒரு சில பேர் வந்து எனக்கு முன்பகுதிக்கு அந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கேட்பாங்க பாருங்க. அவங்களுக்கு பின்கழுத்தை மட்டுமே தைச்சிட்டு நம்ம தைச்சோம் இல்லையா, அதையுமே தைச்சிட்டு லேஸ் ஒர்க் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முன்பகுதியில் வந்து இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்காக நிறைய வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பிசுறு தெரியாமல் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது வீடியோ நம்ம டிப்ஸ் வீடியோவில் இருக்குது. வேணும்னா அதை வந்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இடது பக்கத்தில் நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்கலாம். இந்த கிளாத் வந்து முடிகிற இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துலேருந்து அப்படியே ஆரம்பித்து கார்னர்லெல்லாம் மடித்து விட்டு அழகாக பொறுமையாக ஒவ்வொரு கார்னரையும் மடித்து விட்டு கொண்டுட்டு வரலாம். இந்த இடுப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளாத் அப்படியே மடித்து தையல் போட்டிருந்தோம். அதனால் அந்த இடத்தையும் அப்படியே கவர் பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முடித்து எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் சிலும்புற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லா இருக்காது. இப்படி வைக்கும்போது இதுவும் வந்து ஒரு மாடல் அழகாக தான் இருக்கும். இதில் நம்ம வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நம்ம வந்து ஒர்க் கொடுக்கலாம். இந்த இடத்துக்குள்ளேயே இப்போ ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம், பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி கஸ்டமர் வந்து என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து இதில் நம்ம மாற்றி கொடுக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே வந்து முன்கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு வந்து முன்ன அந்த வளைவு வரும்போது கொஞ்சம் அந்த இறங்கி வந்ததை வந்து குறைச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப கீழே இறங்கி வந்தால் நல்லா இருக்காது. அதனால் அப்படியே இது நம்ம சேரீக்கு உள்ளே போகிற இடம் தானே, கொஞ்சம் அப்படியே மேலே வரைக்குமே வளைச்சி எடுத்துட்டேன். ஒரு பக்கம் தையல் போட்டாச்சு. இனிமேல் வந்து லேஸுக்கு வெளிப்பக்கத்தில் இன்னொரு தையலும் போடணும். கண்டிப்பாக 2 தையல் போடுங்க. அப்போந்தான் அந்த லேஸ் வந்து எங்கேயுமே அப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சியெல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். 2 தையலையும் அதே மாதிரி முன்பகுதி வரைக்குமே நான் வந்து போட்டு எடுத்துட போகிறேன். இந்த மாடல் வந்து இதோடயே முடிச்சுக்கிடலாம். இன்னுமே நம்ம வந்து இதுக்கு மெனக்கெட்டு கொஞ்சம் வேலை செஞ்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ தான்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எப்போவுமே வந்து பொறுமையாக நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிடும்போது தான் நிறைய அதில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாக அந்த நெக் எல்லாமே முடிச்சிட்டோம் பாருங்கள். இனிமேல் வந்து இதில் பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இந்த நெக்கை சுற்றியும் ஒரு லைன் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு விட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இதில் பைப்பிங் வைக்க போகிறேன். இப்போ பைப்பிங் வந்து ஒரே கலரில் வைக்க முடியாது. 2 கலரில் வைக்கணும். முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் மாற்றி மாற்றி வைக்கணும். அதுக்காக நான் வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து ப்ளவுஸில் உள்ள பீஸு. அதுவும் வந்து 1 இன்ச்சு அகலத்துக்கு நீளமாக 2, 3 துண்டு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கேன். கிராஸ் பீஸ் தான். அதுக்கப்புறமா இது வந்து சாரீல உள்ள பீஸ் கொஞ்சமாக தான் மிச்சம் இருந்தது. இதுலேயும் ஒரு 2 துண்டு ஜாயின் போட்டு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு அகலத்துக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் புதுசா பைப்பிங் தைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1 1/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாரி பார்த்து எடுத்துக்கிடுங்க. அந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக தைக்கலாம். எனக்கு இந்த பீஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கத்தில் அந்த விளிம்பு பகுதி மட்டும் லைட்டாக மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். 2 பீஸையுமே அதே மாதிரி ஒரு பக்கத்தில் மடித்து லேசாக தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, பைப்பிங் தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங்கே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட எந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக இப்படி நம்ம தைச்சி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். இப்போ 2 கிளாத்தையும் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலருக்கு மேலே நம்ம இந்த ரோஸ் கலர் வந்து வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்க அப்படின்ட்டு பாருங்கள். நெக் வந்து ஏற்கனவே எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து முன்பகுதியில் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நம்ம எப்போவுமே வந்து பைப்பிங் வந்து தைப்போம் பாருங்க. அந்த நல்ல கிளாத்தை ஒட்டி வர்ற மாதிரி. இப்போ இந்த நெக் வந்து முடிச்சு வச்சுருக்கோம். அதில் பிசுறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பைப்பிங் தைக்கக்கூடிய கிளாத் இருக்குல்லையா, அந்த பிசுறு பகுதி தான் அடியில் வரும். அப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு அந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு முன்னே இருந்தே அந்த கிளாத்தை அப்படியே விட்டுட்டு, நம்ம வந்து அப்படியே தைச்சி கொண்டுட்டு வரலாம். தையல் வந்து நெக்கோட விளிம்பிலே தான் போடணும். ஏன்னா இது நெக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா பைப்பிங் தைக்கிற வீடியோ இருக்குது. அதை போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் அதே மாதிரி எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே லெவலுக்கு அந்த கிளாத் அடியில் கொண்டு வரக்கூடிய கிளாத்தை அதே லெவலுக்கு கொண்டுட்டு வரணும். கார்னர் வரும்போது அந்த கிளாத்தை அப்படியே தான் வச்சிடணும். கார்னரில் ஊசியை நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கிடணும். திருப்பினதுக்கு அப்புறமா அடியில் இருக்கக்கூடிய கிராஸ் பீஸை அப்படியே அதே மாதிரி லைட்டாக திருப்பி எடுக்கணும். இழுக்கக்கூடாது. திருப்பிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கே கொண்டுட்டு வந்தோமோ அதே அளவு அந்த கார்னர்லேயும் இருக்கணும். அப்படியே பொறுமையாக கொண்டுட்டு வந்து வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக தையல் போட்டு நம்ம வந்து இப்போது இடது பக்கம் முன்கழுத்து வரைக்குமே தேவையில்லை. அதனால் நான் இதில் வந்து அதே மாதிரி அந்த ஷோல்டர் பக்கம் வரும்போதே நான் முடிச்சுக்கிட போகிறேன். அதனால் அந்த ஷோல்டரை விட்டு வெளியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து நிற்கிற மாதிரி அந்த கிராஸ் பீஸை கவனிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை அப்படியே அடியில் லைட்டாக மடிச்சுக்கிட்டுக்கிட போகிறேன். 1/2 இன்ச்சுக்கு மடித்து விட்டுட்டு அப்படியே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் தைச்சதுக்கப்புறமா. பாருங்கள், பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும். நம்ம இதை வந்து பைப்பிங் என்ன தைக்கும்போது அந்த கொஞ்சம் நிற்க பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். நீட்டாக இருக்கும். கார்னர் எல்லாமே ஒரே மாதிரி அந்த தையல் வந்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தையல் வந்து பெருசும் சின்னதமாக போட்டோம் அப்படின்னா பைப்பிங் நல்லா வராது. அதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல வந்து பிசுறு இருக்குது. இதை வந்து நம்ம தெரியாமல் தான் தைக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதே நான் வந்து எவ்வளோ அழகாக தைச்சி காமிக்கிறேன் அப்படிங்கிறத. இப்போ இந்த இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். பிசுறு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த பைப்பிங்கை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி பொறுமையாக தைங்க. அழகாக வரும். நம்ம வந்து நூல் பைப்பிங் வச்சு தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதே மாதிரி அழகாக பைப்பிங் வந்து கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு கார்னரில் வரும்போதுமே கிளாத்தை இழுக்கக்கூடாது. இந்த கிளாத்தை நம்ம எந்த பொசிஷனில் கொண்டு வந்துட்டுருக்கோமோ அதே மாதிரி கொண்டுட்டு வந்து ஊசியை கார்னரில் நிறுத்திட்டு பொறுமையாக அப்படி திருப்பி கிளாத்தை கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, நம்ம இந்த நெக்கையும் இழுக்கக்கூடாது. அழகாக ஒரே மாதிரி அப்படி வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேயே நான் எப்படி தைக்கிறேன்னு இதே மாதிரி தான். கிளாத்தை வந்து எங்கேயுமே இழுக்கவே வேண்டாம். பொறுமையாக அழகாக தைக்கலாம். சூப்பராக வரும். உங்களுக்கு வந்து இந்த வளைவுகள் எல்லாம் தைக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் ஒரு 1 1/4 இன்ச்சு அகலத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அனுபவம் இருந்ததுன்னா சின்ன பீஸாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தைச்சிடலாம். புதுசாக தைக்கும்போது வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் அந்த வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு 1 1/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி இந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிடுங்க.
இப்போ வந்து அந்த பின்பக்கத்தில பைப்பிங் வந்து தச்சு முடிச்சுட்டோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து பிசுறு அப்படியே தான் இருக்குது. தையல் போட்டு வெளியில எடுத்துறலாம். இனி முன்பகுதியில வச்சு தைக்கணும் இல்லையா? பின்பகுதியில எப்படி வச்சு நம்ம வந்து பைப்பிங் தைச்சிருக்கோமோ, அதே மெத்தடில முன்பகுதிக்கு வந்து இப்போ பிங்க் கலருக்கு மேல ப்ளூ கலர் வர்ற மாரி வைக்க போறோம். இப்போ கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் இந்த நெக்கோட நல்ல பக்கத்தில வர்ற மாரி வைக்கணும். வலது பக்கத்தில தான் வைக்க. இப்போ நமக்கு இடது பக்கத்தில அந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதனால இந்த பக்கத்தில மட்டும் வச்சு விட போறேன். கிராஸ் பீஸ் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில இருக்கிற மாரி பார்க்கணும். நெக் வந்து ஏற்கனவே தையல் போட்டு முடிச்சிருக்கிறதுனால, அதோட விளிம்பு பகுதியில அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இப்போ நமக்கு ஷோல்டரோட இந்த கிளாத்தை வந்து முடிக்கணும். அப்போ ஷோல்டரோட கரெக்டான பாயிண்ட்ட இந்த மேலே மார்க் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம இப்போ கெட்ட பக்கத்தில் தான் தைச்சிட்ருக்கோம் அதனால. அதே மாதிரி கிராஸ் பீஸ்லேயும் கரெக்டான இடத்த மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் கிளாத்தை அப்படியே அடிப்பக்கத்தில் மடித்து விடணும். பிசுறு வந்து அந்த இடத்துல தான் நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த இடங்கள வந்து கவனிச்சுட்டு நம்ம மடிக்கணும். மடிச்சுட்டு இப்படி பாருங்கள், கரெக்டாக நமக்கு அந்த ஷோல்டரில் வருதா 2 பாயிண்ட்டும். அப்போ சரியாக இருக்கும். நம்ம முதல்ல தைச்ச பிசுறு வந்து வெளியில் தெரியாது. அது அப்படியே உள்ளே தான் இருக்கும். இப்போ தைக்கிறது வந்து பிசுறு தெரியாமல் மடிச்சுட்டு தையல் போட்டோம் பாருங்க. திரும்ப இப்போ நம்ம வந்து மறுபடியும் இதை மடிக்கும்போது எங்கேயுமே பிசுறு தெரியாது. இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் லூஸ் விடாமல் கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிட்டு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப திக்காக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிட்டு நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா ஒரே பாயிண்டில் சூப்பராக வரும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நம்மளோட கற்பனை திறமைக்கு ஏற்ற மாதிரி இன்னுமே இந்த ப்ளவுஸை வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணி சூப்பராக மாற்றலாம். இப்போ வந்து இந்த லேஸ் வச்சுருக்கோம் பாருங்க, அதுக்கும் பைப்பிங்குக்கும் சென்டரில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல வந்து ஸ்டோன் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு அப்படி நம்மளுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடைசியில் நான் வந்து நார்மலாக ஒரு ரோப் நம்ம எப்போவுமே வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வச்சு தைச்சி முடிச்சிருக்கேன். அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ரொம்ப நேரம் பேச முடியலை, கொஞ்சம் பேசுகிறத கவனித்தாலே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சு அதுக்கு அதை தச்சு கொடுக்க முடியாமல் ஆன ப்ளவுஸ் தான். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம வந்து துணிகள் வந்து தைச்சேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸை தைச்சி நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ரொம்ப நாள் கேப் ஆகுன மாதிரி ஆகிட்டு. நம்ம தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்தா தான் மனசுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். பழைய மாதிரி ஒரு நிலமை வரும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக வீடியோவிலையாவது கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. எப்பவும் போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.